ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிட்டியை சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் வெண்டைக்காய் சாம்பார் தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். சிட்டியை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெண்டைக்காய் 100 கிராம், தக்காளி 1, வெங்காயம் 1 கட் பண்ணி எடுத்துருக்கேன். லெமன் சைஸ் புளி ஊற வச்சுருக்கேன். கடாயை அடுப்பில் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடானதும் வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயம் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். நீங்கள் தாளிசம் பண்ணுறதா இருந்தால் கடுகு கருவேப்பிலை தாளிசம் பண்ணிவிட்டு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் சாம்பார் வச்சு முடித்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக தான் தாளிசம் பண்ண போகிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வெண்டைக்காவை சேர்த்து 2 நிமிஷம் வதக்கிடலாம். வெண்டைக்காய் 100 கிராம் எடுத்திருக்கேன். வதக்கிட்டு சாம்பார் கூட்டி வைக்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 2 இல்லை 3 நிமிஷம் கூட வெண்டைக்காவை நல்லா வதக்கிடலாம். அப்போ தான் வெண்டைக்காயில் இருக்க வலுவலுப்புலாம் போகும். வெண்டைக்காய் நல்லா வதக்கியாச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்து 1 நிமிஷம் வதக்கிடலாம். காய் நல்லா வதங்கிருச்சு. இப்போ குழம்பு பொடி 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். குழம்பு பொடி வீடியோ ஏற்கனவே அப்லோடு பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. குழம்பு பொடி வறுத்து தான் திரிச்சிருக்கோம். ஆனாலும் 1 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி சேர்த்துடலாம். தேவைக்கு தண்ணியும் கல்லுப்பும் சேர்த்து காயை நல்லா கொதிக்க விட்டுறலாம். குழம்பு நல்லா கொதி வரட்டும். அதுக்குள்ளே பருப்பை ரெடி பண்ணி எடுத்துடலாம். குக்கரில் 200 கிராம் துவரம் பருப்பை 4 விசில் விட்டு எடுத்திருக்கேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்தமாரி நல்லா மசிச்சு விட்டுட்டு கொதிக்கிற சாம்பாரில் பருப்பை சேர்த்துடலாம். குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ இதில் பருப்பை சேர்த்துடலாம். பருப்பு சேர்த்ததும் ஒரு லெமன் சைஸில் புளி ஊற வச்சுருந்தோம். புளி கரைசலையும் அதோடு சேர்த்துடலாம். வேக வச்ச பருப்பு புளி கரைசல் சேர்த்து குழம்ப நல்லா கலந்து விட்டுறலாம். குழம்பு கொதி வரட்டும், வெயிட் பண்ணலாம். 4 ஸ்பூன் திருவின தேங்காய் எடுத்திருக்கேன். இதை பிறுபிறுன்னு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிடலாம். சாம்பார் நல்லா கொதி வந்துருச்சு. கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்துருக்க தேங்காய் விழுதை இதில் சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சமாக பெருங்காயம். இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம். உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்து சாம்பாரை ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. ஒரு கொதி வந்ததுமே ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ மல்லித்தலை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். வெண்டைக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இப்போ தாளிசம் பண்ணிடலாம். கடாய் அடுப்பில் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. 1/2 ஸ்பூன் கடுகு. கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துடலாம். கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சிருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணி தாளிசம் பண்ணதை சாம்பாரில் சேர்த்துடலாம். பாருங்கள், பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு அடுப்பில் குக்கரில் பருப்பை வேக விடுங்க. இன்னொரு அடுப்பில் இந்தமாரி காயை ரெடி பண்ணி குழம்ப கூட்டி வச்சிங்கன்னா அதுக்குள்ளே பருப்பும் விசில் வந்துடும். உங்களுக்கு சாம்பாரும் 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். 5 நிமிஷத்தில் டக்குன்னு சாம்பார் பண்ணிடலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீட்டு சாப்பாடு தான் என்றைக்கும் உடம்புக்கு ஆரோக்கியம். ஓகே, இதோட இந்த வீடியோ முடியுது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சிட்டியை சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பனை மரம் வளர்ப்போம், நிலத்தடி நீரை பெருக்குவோம்.